உங்கள் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றார் என்றார். அதனை மனோகணேசன் ஊடாக சொல்லக்கூடாது. தமிழ் தேசியத்திற்கான தமிழ் மக்களது பிரதிநிதிகளாக இருப்பவர்களை அழைத்து அவர் கூற வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கோவிந்தன் கருணாகரன் தெரிவித்துள்ளார். நாங்கள் ஒன்றுபட வேண்டும். எதனை செய்கின்றோமோ யாராவது ஒரு உண்மையாக வாக்குறுதிகளை பெற்று பகிரங்கமாக வேண்டும் என்றார். ஒரு சர்வதேச நாட்டில் சாட்சியுடன் வாக்குறுதிகளை பெற்று வாக்களிப்பதா அல்லது பொது வேட்பாளரை நிறுத்துவதா என்பதை நாங்கள் ஒன்றாக முடிவெடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பயணத்திலே தங்களது உயிர்களை ஆகுதியாக்கிய அத்தனை வீர மறவர்களுக்கும் இன்றைய இந்த நாளிலே எங்களுடைய அஞ்சலிகளை செலுத்துவதோடு எதிர்வரும் காலத்திலும் தமிழினம் ஒரு நிம்மதியான சுவாச காற்றை சுவாசிக்க வேண்டுமாக இருந்தால் இருக்கின்ற தமிழ் தலைமைகள் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய பரப்பிலே இயங்குகின்ற அனைத்து தலைமைத்துவங்களும் ஓரணியிலே திகழ வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் இன்று நமது இலங்கை தீவிலே எழுந்திருக்கின்றது. அதற்கான ஒரு நல்ல கால சூழலும் நெருங்கிக் கொண்டிருப்பது எதிர்வருகின்ற இந்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல். அந்த காலப்பகுதியிலே மறைந்த தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் ஸ்ரீ சபாரத்தினம் அவர்கள் மிக அழகாக இங்கே ஒரு வசனம் விதந்துரைக்கப்பட்டிருக்கின்றது. நல்ல நோக்கமும் தூய
இதயமும் இருக்கும் வரை நான் இந்த பூவுலகிலே உயிர் வாழ விரும்புகின்றேன் என்று. எனவே இந்த பொன்மொழிக்கேற்ப தற்பொழுது இந்த நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த கால சூழலிலே இருக்கின்ற அரசியல் தலைமைகள் தமிழ் தேசிய பரப்பிலே ஓரணியாக திகழ வேண்டிய காலத்தின் கட்டாயம் எழுந்திருக்கின்ற இந்த காரணத்தினால் இன்றைய இந்த நிகழ்வினிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய கௌரவ செயலாளரும் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கோவிந்தன் கருணாகரம் அவர்களை வருக வருக என இந்த நிகழ்விலே வரவேற்று கொண்டு, அத்தோடு இந்த நிகழ்வுக்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தேசிய அமைப்பாளரும் முன்னாள் கிழக்கு மாகாண சபையினுடைய கௌரவ பிரதி தவிசாளருமாக இருக்கக்கூடிய பிரசன்னா இந்திரகுமார் அண்ணன் மற்றும் முன்னாள் உள்ளூராட்சி மன்றங்களுடைய தவிசாளர்கள் மற்றும் மாநகர சபையினுடைய கௌரவ உறுப்பினர்கள், பிரதேச சபைகளுடைய கௌரவ உறுப்பினர்கள் அனைவரையும் அன்பாக வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்வினிலே அடுத்து சிறு உரையாற்ற அன்பாக அழைப்பது நமது தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தேசிய அமைப்பாளரும் முன்னாள் கிழக்கு மாகாண சபையினுடைய பிரதி தவிசாளருமாக இருக்கக்கூடிய பிரசன்னா இந்திரகுமாரன் அவர்களை சில வார்த்தைகள் கூறி வைக்குமாறு நாளுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் நமது மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் முன்னாள் பிரதி மேயர் சத்யசீலன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய செயலாளர் நாயகமும் மட்டக்களப்பு, முதலிலே என்னுடைய காலை நேர வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, நினைவு என்பது மறக்க முடியாத நிகழ்வுகள். 38 ஆண்டுகளாக எமது தலைவர் ஸ்ரீ சபாரணத்தினுடைய நினைவு நாட்களை நாங்கள் மிகவும் கடுமையாகவும் உறுதிப்பாடுடனும் இந்த நினைவு நாள்களை 38 ஆண்டுகளாக செய்து கொண்டு வருகின்றோம். மறப்பதற்கும் மன்னிப்பதற்கும் உரிய விடயமில்லை. நினைவு நாள் என்பது ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் செய்ய வேண்டிய நினைவு நாள். மன்னிப்பு என்பது நிகழ்வினுடைய சம்பவத்தை மறப்பது ஊடாக அது நினைவு நாளாக இருக்க முடியாது. ஆகவே ஒற்றுமையினுடைய சீரழிவு தான் இந்த நாட்டினுடைய விடுதலையினுடைய வேட்கையை அடைய முடியாது போயிருந்தது. 1986ஆம் ஆண்டு எமது தலைவர் படுகொலை செய்யப்பட்ட நேரத்திலே தமிழ்நாட்டினுடைய அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த கருணாநிதி அவர்கள் சொன்னார்கள், தமிழீழ கனவு இன்றுடன் முடிந்து விட்டதென்று சொல்லி. ஆகவே எங்களுடைய ஒற்றுமையின்மையின் காரணமாக இந்த நிகழ்வு துயர சம்பவம் துப்பாக்கிய நிலை என்பதை இன்று வேதனைப்படுகிறது. 1986ஆம் ஆண்டு இலங்கையிலே சகோதர போர் நடக்கின்ற போது நாங்கள் இந்தியாவில் இருந்தோம். நான் நீண்ட காலமாக ஸ்ரீ சபாரணம் அவர்களுக்கு மெய்ப்பாதுகாவலனாக இருந்த நான், அவரால் இலங்கைக்கு என்னை கூட்டி வர முடியாமல் என்னை அங்கே ஒரு வேலை காரணமாக என்னை நிறுத்திவிட்டு வந்தார். அந்த நேரத்திலே தற்போது இருக்கிற தலைவர் அடைக்கலநாதனுடன் நான் இருந்தேன். இலங்கையிலே சம்பவம் நடக்கின்ற போது நானும் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களும், அப்போது இருந்த ஸ்ரீகாந்தா, எங்களுடைய கட்சியினுடைய ஆலோசகர் இருந்த ஸ்ரீகாந்தா அவர்களும் நாங்கள் இந்த யுத்தத்தை நிறுத்தும்படி இந்தியாவினுடைய பல அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்களை நாடி சென்றிருந்தோம். அந்த காலகட்டத்திலே மத்திய அரசாங்கமாக இருந்திருந்தால் கூட அதனுடைய தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சியாக இருந்த தமிழ்நாட்டு அரசாங்கமும் நினைத்திருந்தால் இப்படியான துயர சம்பவம் நடைபெற்றிருக்காது. இன்றும் அதை நினைக்கின்ற போது எங்களுக்கு வேதனையான விடயம். எங்களுடைய தலைவரை நாங்கள் இழந்து 38 ஆண்டுகளாக நடக்கின்றது.
ஸ்ரீ சபாரட்னம் என்பவர் ஒவ்வொரு போராளிகளுடைய திறமைகளை கண்டு அந்த திறமைகளை முன்னெடுத்து செல்வதற்கு அந்தந்த துறை சார்ந்த துறைகளிலே போராளிகளை பயன்படுத்தியிருக்கின்றார். ஆகவே இப்படியான ஒப்பற்ற தலைவரை நாங்கள் இழந்திருக்கின்றோம். ஆகவே இப்படியான நிகழ்வுகள் எதிர்காலத்தில் எந்த முரண்பாடுகளும் பெறாமல் நாங்கள் ஒற்றுமையாக தமிழர் இருப்போம். ஒற்றுமையின்மைதான் இன்றை சிங்கள அரசாங்கங்கள் எங்களை மாறி மாறி எங்கள் மீது சில லாபகரங்களான விடயங்களை செய்துவிட்டு அவர்கள் நன்மை அடைகின்றார்கள். இந்த நாட்டிலே வரவிருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலிலே கூட தமிழர்களுடைய கணிசமான வாக்குகளை பெற்று தமிழர்களுக்கு பசப்பு வார்த்தைகளை சொல்லி நாங்கள் தமிழரை வந்தால் தமிழர்களுக்கான தீர்வு பெறுவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று முன்னணியில் நிற்கக்கூடிய கட்சிகள் தமிழர்களுக்கு என்ன தீர்வு வைக்கப் போகிறார்கள் என்று எந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளரும் சொல்லவில்லை. ஆகவே இதை நாங்கள் தமிழர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எதிர்கால தமிழர்களின் ஒற்றுமையாக்காக நாங்கள் நிச்சயமாக ஒரு தமிழ் வேட்பாளரை நிறுத்தி ஒற்றுமையை நாங்கள் சர்வதேசத்துக்கு காட்ட வேண்டும். நாங்கள் ஒற்றுமையின்மையாக இருப்போமானால் வருகிற சர்வதேச நாடுகள் கூட உங்களிடம் ஒற்றுமை இல்லை, உங்களிடம் ஒருவருக்கும் தீர்வு இல்லை, நீங்கள் ஒன்றுபட்டால்தான் நாங்கள் ஒருமித்த தீர்வை உங்களுக்கு பெற்றுத்தரலாம் என்று சொல்லி சர்வதேசத்தினுடைய தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் ஒன்றுபட்டு இந்நாளிலே ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். இன்று தலைவர் ஸ்ரீ சபாரத்தினம் உட்பட 300 போராளிகளுக்கு மேல் உயிர் நீத்து 38வது ஆண்டை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். 86 ஏப்ரல் 29ஆம் தேதி தொடங்கிய சகோதர படுகொலைகள் மே 6ஆம் தேதி ஸ்ரீ சபாரத்தினம் அவர்களது இழப்புடன் அந்த ஒரு கிழமை முடிவுறுத்தப்பட்டது. உண்மையிலே மே 6ஆம் தேதி ஸ்ரீயண்ணா படுகொலை செய்யப்பட்ட அந்த தினத்தை மே 6ஆம் தேதி நாங்கள் தொடர்ச்சியாக நினைவு கூர்ந்து கொண்டு வருகின்றோம். இன்று மே 3ஆம் தேதியாக இருந்தாலும் அவர் கொலையுண்ட படுகொலை செய்யப்பட்ட இறந்த அந்த இடத்தில் இந்த ஆண்டு செய்வதற்கு ஒவ்வொரு ஆண்டும் செய்கிற நாங்கள் இந்த முறை நாங்களும் அங்கு செல்லவிருப்பதனால் இன்றைய தினம் இந்த நிகழ்வை இங்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம். தமிழீழ விடுதலை இயக்கம் உருவாகி தற்போது 55 ஆண்டுகளை கடந்து வருகின்றது. தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஸ்தாபகர்கள் தலைவர் தங்கத்துரை, தளபதி குட்டிமணி போன்றோரே அகிம்சை போராட்டத்தில் நம்பிக்கை இழந்து தமிழர்களுக்கான விடிவை உரிமையை நாங்கள் பெறுவதென்றால் ஆயுத போராட்டம்தான் அதற்கு ஒரே வழி என்று முதலாக ஆயுத போராட்டத்தை தொடங்கியது தமிழீழ விடுதலை இயக்கம். 1981ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திலே தலைவர் தங்கத்துரை, தளபதி குட்டிமணி உட்பட பல தமிழீழ விடுதலை இயக்கத்தின் முன்னணி போராளிகள் இலங்கை பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டதன் பின்பு தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்ட தலைவர் ஸ்ரீ சபாரத்தினம் அவர்கள் மிகவும் உன்னதமாக தமிழீழ விடுதலை இயக்கத்தை வழிநடத்தினார். முன்னாள் இந்திய பிரதமர், பாரத பிரதமர்
இந்திரா காந்தியுடன் நெருங்கிய உறவை கொண்டிருந்தவர். இந்திரா காந்தியின் ஆசீர்வாதத்துடன் இந்தியாவிலே பல நூற்றுக்கணக்கான போராளிகளுக்கு பயிற்சி அளித்தது மாத்திரமல்லாமல் முதலாக வடகிழக்கிலே காணொளி செய்து ஒரு பாதுகாப்பு படையின் முகாமை தகர்த்ததென்றால் அது வரலாற்றிலே ஸ்ரீ சபாரத்தினம் தலைமையிலான இந்த தமிழீழ விடுதலை இயக்கம்தான். அது மாத்திரமல்ல, இந்திரா காந்தியை கூட மிகவும் விசுவாசமாக நம்பியவர். பாகிஸ்தானிலிருந்து எப்படி பங்களாதேஷ் 71ஆம் ஆண்டு இந்திரா காந்தியின் ஆட்சியிலே பிரித்து கொடுக்கப்பட்டதோ அதே போன்றதொரு நிலை இலங்கையிலும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஏனென்றால் மாறி மாறி இந்த நாட்டை ஆண்ட அரசாங்கங்கள் தமிழர்களை தொடர்ச்சியாக துன்புறுத்தி கொண்டும் பல கலவரங்கள் மூலமாகவும் அழித்தொழித்து கொண்டு வந்தார். 83ஆம் ஆண்டிலே நடைபெற்ற கலவரம் என்பது தமிழர்களை மாத்திரமல்ல உலகத்தையே உலுக்கிய ஒரு சம்பவம். 3000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் வெட்டியும் சுட்டும் உயிருடன் எரித்தும் தெற்கிலே கொல்லப்பட்டது மாத்திரமல்லாமல் அரசியல் கைதிகள் தலைவர் தங்கத்துரை, தளபதி குட்டிமணி உட்பட அரசியல் கைதிகள் 53 பேர் பாதுகாப்பு படையினரின் ஆதரவுடன் அனுசரணையுடன் வெலிக்கடை சிறையிலே காடையர்களினால் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவங்களும் அந்த கலவரத்தையொட்டி அரங்கேறியது. இந்த காலகட்டத்தில்தான் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் நேரடியாக இலங்கை பிரச்சனையிலே தலையிட்டது மாத்திரமல்லாமல் பல தூதுவர்களை, பார்த்தசாரதி போன்ற தூதுவர்களை இலங்கைக்கு அனுப்பி தமிழர்களின் நலன் காக்க அதற்குரிய வேலைப்பாடுகளை செய்தார். இந்த காலகட்டத்திலே ஸ்ரீ சபாரத்தினம் அவர்கள் அந்த நேரம் 10-15க்கு மேற்பட்ட ஆயுத இயக்கங்கள் பிரபல்யமாக இருந்தாலும் 5 இயக்கங்கள் மிகவும் பிரபல்யமாக இருந்த காலகட்டத்திலே ஸ்ரீ சபாரத்தினம் அவர்கள் நாங்கள் பிரிந்து நின்று போராடினால் எங்களது இலக்கை அடைவது லேசான காரியம் அல்ல என்கின்ற அடிப்படையிலே ஒரு கூட்டு முன்னணியை, அதாவது போராடிக்கொண்டிருந்த இயக்கங்களை ஒன்றிணைத்து ஒரு முன்னணியை உருவாக்கினார். அந்த முன்னணியிலே தமிழீழ விடுதலை இயக்கம், ஈழ புரட்சி அமைப்பு, ஈழ மக்கள் விடுதலை முன்னணி போன்ற இந்த 3 இயக்கங்களும் ஒன்று சேர்ந்து பின்னாளிலே தமிழீழ விடுதலை புலிகளும் அதனுடன் இணைந்து கொண்டார்கள். துரதிர்ஷ்டவசமாக அப்படி இருக்கும் போதுதான் தமிழீழ விடுதலை புலிகள் தமிழீழ விடுதலை இயக்கத்தை தடை செய்து இந்த சகோதர படுகொலைகள் நடைபெற்றது. இருந்தும் ஸ்ரீ சபாரத்தினம் அவர்கள் ஒற்றுமையை விரும்பியவர் என்பதற்காக தமிழீழ விடுதலை இயக்கம் இந்த வாரத்தை ஏப்ரல் 29 மே 6 வரையான இந்த வாரத்தை நாங்கள் எந்த பகைகளையும் கொள்ளாமல் தமிழ் தேசிய ஒற்றுமை வாரம் என்பதாக பிரகடனப்படுத்தி இந்த வாரத்தை நாங்கள் அவர்களது நினைவாக அவர்களதை நினைவேந்தி அனுஷ்டித்து கொண்டு வருகின்றோம். உண்மையிலேயே இன்று தமிழீழத்திற்காக போராடிய நாங்கள் எங்கு நிற்கின்றோம் என்றால் திக்கு திசை தெரியாமல் நடிச்சந்தியிலே
தமிழ் கட்சிகள் மாத்திரமல்ல, தமிழ் மக்களும் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையில் நாங்கள் ஒற்றுமையை வலியுறுத்தி கொண்டு வருகின்றோம். தற்போது தமிழீழத்துக்கான போராட்டம் இல்லாவிட்டாலும் 86 இந்த ஏப்ரல் 29 தமிழீழத்திற்கான போராட்ட திசை மாறுபட்டது. இருந்தும் ஒரு வருடத்தில் 87 ஜூலை 29 தன்னந்தனியாக வடகிழக்கில் போராடி கொண்டிருந்த தமிழீழ விடுதலை புலிகளின் போராட்டம் கிட்டத்தட்ட பலருக்கு அந்த அனுபவங்கள் இருக்காது, இந்த வரலாற்றையும் புரிந்து கொண்டிருக்க மாட்டார்கள். கிட்டத்தட்ட அந்த நேரத்திலே 87 ஜூலை காலகட்டங்களிலே அந்த போராட்டம் இறுதிக்கட்டத்தை அடைந்து கொண்டிருந்தது. கேள்விப்பட்டிருப்பீர்கள், டென்சில் கொப்பேக்கடுவ அந்த நேரம் இராணுவ தளபதியாக இருந்தவர். அவரது தலைமையிலே வடக்கு கிழக்கு கிட்டத்தட்ட அவர்களது கட்டுப்பாட்டிலே வரும் நிலையில்தான் இந்தியா விழித்து கொண்டது. இந்தியா மக்களுக்கு உணவு மருந்து பொருட்களை கடல் வழியாக அனுப்பியது. அந்த கப்பல் இலங்கை நேவியினால் திருப்பி அனுப்பப்பட்டவுடன் ஆகாய மார்க்கமாக உணவுப் பொட்டலங்கள் போடப்பட்டது. அது ஜேஆர் ஜெயவர்தனா அவர்களுக்கு விடுக்கப்பட்ட ஒரு மிரட்டல். அந்த மிரட்டலுடன் தான் இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. நான் என்ன கூற வருகின்றேன் என்றால், 83ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ஏற்பட்ட கலவரத்திற்கும் 87ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கும் இடைப்பட்ட காலம் 4 வருடங்கள். 4 வருடங்களிலே வடகிழக்கிலே இந்த போரினால் கொல்லப்பட்ட தமிழர்கள் என்றால் ஒரு சில 100 கணக்கானவர்கள் மாத்திரம்தான். அது மாத்திரமல்லாமல் ஒரு தமிழ் தலைவர் கொல்லப்பட்டார் என்றால் அண்ணன் ஸ்ரீசபாரத்தினன் மாத்திரம்தான். நாங்கள் எங்களது போராட்ட வாழ்க்கையிலும் அரசியல் வாழ்க்கையிலும் பல சந்தர்ப்பங்களை தவற விட்டிருக்கின்றோம். அதில் ஒரு சந்தர்ப்பம்தான் இலங்கை இந்திய ஒப்பந்தம். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நாங்கள் அன்று எங்களுடைய இனப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்விற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்று வடகிழக்கு இருக்கும் நிலைமை வேறாக இருந்திருக்கும். ஆனால் நாங்கள் அதை தவறவிட்டது. இன்று நாங்கள் இருக்கும் நிலையில் தற்போது எங்களது பிரதேசங்களை, எங்களது மாவட்டங்களை, எங்களது நிலங்களை, எங்களது எல்லைப்புறங்களை காப்பாற்ற முடியாத நிலையில் இலங்கை அரசாங்கத்தை நாங்கள் கெஞ்சிக் கொண்டிருக்கின்றோம். 13வது திருத்தச் சட்டத்தையாவது முழுமையாக நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி. ஆனால் வருகின்றது ஜனாதிபதி தேர்தல். இந்த வருட இறுதியிலே, இந்த வருடம் முடிவதற்கு முன்பு இந்த நாட்டின் புதியதொரு ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக ஜனாதிபதி தேர்தல் வருகின்றது. தற்போது களத்திலே எங்களுக்கு தெரிய 3 வேட்பாளர்கள்: ரணில் விக்ரமசிங்கே, சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசாநாயக்க. இவர்கள் தமிழ் மக்களுக்கு அவர்களது புரையோடி போயுள்ள இனப்பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை காண்பதற்கு என்ன வழி என்று சிந்திப்பதை விடுத்து தமிழ் மக்களது வாக்குகளை எப்படி பெறலாம் என்ற சிந்தனையிலே இருக்கின்றார். இந்த நாடு பொருளாதார ரீதியாக கடந்த 2-3 வருடங்களாக அதால பாதாளத்திலே கிடந்து சிக்கி தவிக்கின்றது.
இந்த பொருளாதார வங்குரோத்து நிலைமைக்கு இந்த நாட்டின் ஜனாதிபதியாக வர துடிப்பவர்கள் சிந்திக்கின்றார்கள் இல்லை, இலங்கையிலே உள்ள இனப்பிரச்சனை தான் முக்கியமான காரணம் என்று. 30 வருடங்களுக்கு மேலாக இலங்கை அரசு போர் செய்திருக்கின்றது. ஜே.ஆர். ஜெயவர்தன போர் என்ற போர் சமாதானம் என்றால் சமாதானம் என்று அந்த போரை தொடங்கினார். அந்த போருக்காக இலங்கை அரசாங்கம் எத்தனை பில்லியன் டாலர்ஸ்களை ஆயுதங்களுக்காக, ஆமட்கார்களுக்காக, கிபீர் விமானங்களுக்காக, குண்டுகளுக்காக, ஏவுகணைக்காக, பல்குழல் துப்பாக்கிகளுக்காக எத்தனை பில்லியன் டாலர்ஸ்களை செலவழித்திருப்பார்கள். அதனால் இந்த நாட்டிற்கு ஏற்பட்ட நஷ்டம், பாதிப்பு என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் தற்போதும் வடகிழக்கு மக்களுக்கு உள்ள பிரச்சனையை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார். கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக வரும்போது கூறினார், இங்கே தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, பொருளாதார ரீதியாக அவர்கள் வலுப்பெற்றால் சரி. ஆனால் தற்போது ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக ஜனாதிபதி கனவுடன் இருக்கும் அனுரகுமார திசாநாயக்க கிளிநொச்சியிலே கூறுகின்றார், தான் அரசுக்கு வந்தால் 3 வேளை சாப்பாடு கொடுப்பேன். அப்போது இந்த மக்கள், வடகிழக்கு மக்கள் சொத்துக்காகத்தான் போராடினார்கள் என்பது அவருடைய கணிப்பு. அதேபோன்று சஜித் பிரேமதாச கூறியதாக மனோகணேசன் கூறுகின்றார். சஜித் பிரேமதாச 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றார். அதை இவர் கூறக்கூடாது. தமிழ் தேசியத்திற்காக தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக இருப்பவர்களை அழைத்து அவர் கூற வேண்டும். ஆக குறைந்தது 13வது திருத்தச் சட்டத்தையாவது அந்த திருத்தச் சட்டத்திலே உள்ளதை உள்ளபடி முழுவதுமாக நான் அமுல்படுத்துவேன் என்பதை எங்களுக்கு மாத்திரமல்ல, தெற்கு மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும், எங்களுக்கு ஒரு கதை, வடகிழக்கிற்கு ஒரு கதை, தெற்கிற்கு ஒரு கதை கூறாமல் பகிரங்கமாக அறிவித்து அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயும் அதை கொண்டு வர வேண்டும். ரணில் விக்ரமசிங்க எங்களுடன் பேசும்போது போலீஸ் அதிகாரம் தவிர்த்து ஏனையவற்றை அமுல்படுத்துவதாக கூறுகின்றார். போலீஸ் அதிகாரத்தை தவிர்த்து ஏனைய அதிகாரங்களை அமுல்படுத்தி என்ன பிரயோசனம் என்பதை அனுபவ ரீதியாக கண்கூடாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மத்திய அரசுக்கு கீழே இருக்கும் காவல்துறையினர், போலீசார் நீதிமன்றங்களினால் பிறப்பிக்கப்படும் கட்டளைகளை கூட தமிழ் மக்களுக்கு சாதகமாக, சார்பாக அவர்களது நியாயங்களை புரிந்து கொண்டு விடுவிக்கப்படும் கட்டளைகளை கூட இந்த போலீசார் அமுல்படுத்துகின்றார்கள். இல்லை, போலீசாரது கடமை நீதிமன்ற கட்டளையை அமுல்படுத்துவது. குருந்தூர் மலையிலே தொடர்ச்சியாக விகாரை கட்டக்கூடாது என்று நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்தது. அதையும் பார்க்காமல் இந்த பாதுகாப்பு படைகளின் ஆதரவுடன் புத்தவிக்குகள் தொடர்ச்சியாக விகாரையை கட்டினார்கள். மயிலத்தமடு மாதவனையிலே அத்துமீறி குடியேறி சேனை பயிர் செய்து எங்களுடைய பண்ணையாளர்களை விரட்டி அடிக்கின்றார்கள். அவர்களது மாடுகளை சுட்டும் வெட்டியும் கொள்கின்றார்கள். இந்த 240 நாட்களை கடந்து அந்த பண்ணையாளர்கள் வீதியிலே தங்களுக்கு நியாயம் கேட்டு போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஏறாவூர் நீதிமன்றம் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபைக்கு கட்டளை பிறப்பிக்கின்றது. அங்கு
அத்துமீறி குடியேறியவர்களை வெளியேற்றுமாறு மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை தயாராக இருந்தாலும் அதற்கு பாதுகாப்பு படையினர் ஒத்துழைப்பு இல்லை. இப்படியான நேரத்திலே ஒரு மாகாணத்திற்கு அதிகாரங்களை கொடுத்துவிட்டு பாதுகாப்பு படையினை போலீசாரை அந்த போலீசாரின் அதிகாரங்களை கொடுக்காமல் விட்டால் இந்த அதிகாரத்தை கொடுத்து அந்த மாகாணங்கள் தங்களுடைய நிர்வாகத்தை எப்படி நடத்துவது என்று கூட சிந்திக்காமல் இந்த ஜனாதிபதி அவர்கள் ரணில் விக்ரமசிங்க இந்த கூற்றை கூறுகின்றார் என்றால் இவர்களுக்கு தமிழ் மக்கள் மீது என்ன அக்கறை இருக்கின்றது? இதற்காகத்தான் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் எங்களது பலத்தை நிரூபித்து காட்ட வேண்டும். இத்தனை இழப்புகளுக்கு பின்பும் நாங்கள் சுயமாக செயல்படுவதற்கு தயாராக இருக்கின்றோம். எங்களது உரிமைகளை மாறி மாறி இந்த நாட்டை ஆளும் அரசுகள் பறிக்கின்றார்கள் என்பதை நாங்கள் இந்த நாட்டிற்கும் சர்வதேசத்திற்கும் உணர்த்த வேண்டிய தேவை இருக்கின்றது. எங்களினால் நிறுத்தப்படும் பொது வேட்பாளர் ஜனாதிபதியாக வரப்போவதில்லை, அது எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் எங்களினால் வாக்களிக்கப்பட்டு வரும் ஜனாதிபதி எங்களுக்கு எதுவும் செய்ய போகிறது இல்லை. ஏனென்றால் இந்த நாட்டிலே இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக மக்களினால் 6 பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த வரலாற்றில். முதலாக ஜே.ஆர். ஜெயவர்தன, ரணசிங்க பிரேமதாச, சந்திரிகா, மஹிந்த ராஜபக்ஷ, மைத்திரிபால, கோட்டபாய ராஜபக்ஷ. தற்போது இருப்பவர் பாராளுமன்றத்தினால் தெரிவு செய்யப்பட்டவர். இந்த 6 ஜனாதிபதிகளில் 2 ஜனாதிபதிகள் தெரிவாவதற்கு நாங்கள் வாக்களித்திருக்கின்றோம். சந்திரிகா பண்டார குமாரதுங்கவுக்கும் மைத்திரிபால சிறிசேனவுக்கும் நாங்கள் வாக்களித்திருக்கின்றோம். மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக வந்தவுடன் சொல்லியிருந்தவர், எங்களுடைய தமிழ் பேசும் மக்களது வாக்குகள் இல்லாமல் விட்டிருந்தால் நான் ஜனாதிபதியாக வந்திருக்க மாட்டேன், 6 அடி நிலத்திற்குள் படுத்திருப்பேன் என்று, புதைந்து படுத்திருப்பேன் என்று. இறுதியில் என்ன செய்தார்? 52 நாள் அரசியல் குழப்பத்தில் மீண்டும் மஹிந்த ராஜபக்சவை, அவரை மண்ணுக்குள் புதைக்க இருந்தவரை மீண்டும் பிரதமராக்குகின்றார். நாங்கள் வாக்களித்தவர்களும் எங்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லை, நாங்கள் வாக்களிக்காதவர்களும் எங்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் இந்த கட்டம் நாங்கள் சிதறுண்டு கிடக்கின்றோம். வெங்காயம் மூடையை அவுட்டு விட்டால் எப்படி கிடக்குமோ அதே போன்று தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள். 2009 வரை தமிழ் மக்கள் ஓரளவிற்கு ஒற்றுமையாக இருந்தோம். ஆனால் 2009 வரை, ஈவன் 2009 மே மாதமும் 1 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்களை இழந்து ஆயிரக்கணக்கானவர்களை அங்கவீனர்களாக்கி நூற்றுக்கணக்கானவர்களை நாங்களே ஒப்படைத்து அவர்கள் கூட இன்று எங்கிருக்கின்றார்கள் என்ற நிலை இல்லாமல் கலை கலாச்சாரம் அத்தனை இழப்புகளுக்கு பின்பும் நாங்கள் எங்கு நிற்கின்றோம்? இன்று கூட எங்களது பலத்தை நாங்கள் காட்டாமல் விட்டால் நாங்கள் மாத்திரமல்ல, எங்களது எதிர்கால சந்ததி கூட நிம்மதியாக வாழ முடியாத நிலை. எனவே நாங்கள் ஒன்றாக வேண்டும், ஒன்றுபட வேண்டும். எது செய்கின்றோமோ, வாக்களிக்கின்றோமோ, யாராவது ஒருவருக்கு உண்மையான வாக்குறுதிகளை பெற்று பகிரங்கமாக வேண்டுமென்றால் ஒரு சர்வதேச நாட்டின் சாட்சியுடன் வாக்குறுதிகளை பெற்று வாக்களிப்பதா அல்லது பொது வேட்பாளர் நிறுத்துவதா என்பதை நாங்கள் ஒன்றாக முடிவெடுக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால்
அவர்கள் தமிழ் மக்கள் மீது அக்கறையற்றவர்கள், தங்களது சுயநலத்திற்காகவும் தங்களுடைய கட்சி நலத்திற்காகவும் அரசியல் செய்பவர்கள் என்கின்ற ஒரு நிலைக்கு தாங்களே தங்களை வெளிப்படுத்திக் கொள்வார்கள். தற்போது மேதின கூட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தல் வந்தவுடன் பாராளுமன்ற தேர்தலும் உடனடியாக வரும் என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த விதத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலும் கட்சிகள், தனிநபர்கள் அடுத்த பாராளுமன்றத்திற்கு வருவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். மேதின கூட்டங்கள் நடந்திருக்கின்றது. தமிழீழ மக்கள் விடுதலை புலிகளின் மேதின கூட்டம் நிறைய பணம் செலவழித்து பெருந்திரளான மக்களை சேர்த்திருக்கின்றார்கள். அதனுடைய தலைவர் பிள்ளையானவர்கள் அறைகூவல் விடுத்திருக்கின்றார். தமிழரசு கட்சிக்கு, எங்களுக்கு இல்லை. தமிழரசு கட்சி சுக்கு நூறாகி போயிருக்கின்றது. எங்களுடன் வந்து சேருங்கள் கிழக்கை மீட்பதற்கு. நான் கேட்கின்றேன் பிள்ளையானவர்களிடம், நீங்களும் போராட்டத்தில் இருந்தோம். இந்த மக்களுக்காக உங்களது உடல், உயிர், ஆவி அத்தனையும் அர்ப்பணித்து இளவயதிலே போராட்டத்திற்கு சென்ற நீங்கள் திசை மாறப்பட்டு தற்போது அரசாங்கத்தின் எடுபடியாக அடிவருடியாக இருக்கின்றீர்கள். கிழக்கை மீட்கப் போகின்றேன் என்கின்றீர்கள். யாரிடமிருந்து கிழக்கை மீட்கப் போகின்றேன்? சரி, கடந்த 4 வருடங்களாக நீங்கள் இராஜாங்க அமைச்சராக இருந்து என்னத்தை மீட்டிருக்கின்றீர்கள்? அல்லது இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக எங்கு குரல் கொடுத்திருக்கின்றீர்கள்? அபிவிருத்தி செய்கின்றீர்கள், ரோட்டு போடுகின்றீர்கள், மற்றும் வேலைகள் செய்கின்றீர்கள், அதற்குரிய கொமிஷனை எடுக்கின்றீர்கள், அந்த காசை செலவழித்து மக்களை சேர்க்கின்றீர்கள். ஆனால் கிழக்கை மீட்கின்றோம் என்று எதை மீட்டிருக்கின்றீர்கள் என்பதை மக்களுக்கு சொல்லுங்கள். உண்மையை சொல்லி அரசியல் செய்யுங்கள். உங்களை உங்களை எதிரியாக பார்க்கவில்லை. ஆனால் தமிழ் மக்களது வாக்குகளை நீங்கள் பெற வேண்டுமானால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டு நொந்து நூலாகி திக்கு திசை தெரியாமல் இருக்கும் தமிழ் மக்களை தயவு செய்து ஏமாற்றாதீர்கள். தயவு செய்து ஏமாற்றாதீர்கள். ஏனென்றால் போராட்டத்திற்குள்ளால் வந்த நீங்கள், மக்களுக்காக உயிரை விட வெளிக்கிட்ட நீங்கள் தமிழ் மக்களை ஒரு நாளும் ஏமாற்றி அரசியல் செய்ய வேண்டாம் என்பதை உங்களுக்கான வேண்டுகோளாக விடுக்கின்றேன். தொடர்ச்சியாக நீங்கள் இந்த ஏமாற்று அரசியலை செய்தால் தொடர்ச்சியாக உங்களை விமர்சிக்கும் உரிமை எனக்கு இருக்கின்றது. ஏனென்றால் நானும் நீங்கள் குழந்தை பிள்ளையாக உங்களது அம்மாவின் மடியில் இருக்கும்போது போராட்டத்திற்கு சென்றவன் நான். அந்த வகையில் எனக்கு உரிமை இருக்கின்றது. தயவு செய்து மக்களை ஏமாற்ற வேண்டாம். இன்னொரு இராஜாங்க அமைச்சர் அவர் வாகரையில் சென்று இல்மனைட்டுக்கும் இறால் வளர்ப்பிற்கும் எதிராக மக்களை திரட்டி போராடி பிரதேச செயலாளரும் இல்லை, உதவி பிரதேச செயலாளரிடம் மகஜர் கையளிக்கின்றார். ஒரு இராஜாங்க அமைச்சர். வெக்கம் இல்லையா? வெக்கம் இல்லையா? நான் கேட்கிறேன். நீங்கள் கூட தமிழ் மக்களது வாக்குகளினால் அரசியல் முகவரியை தேடிக்கொண்டவர். 2015 தொண்டகிளிய தமிழ் மக்கள் முன் கத்தி அரசியல் முகவரியை தேடிக்கொண்டு அரசாங்கத்துடன் இணைந்து அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டம் நடத்துவதாக நாடகம் நடிக்கின்றீர்கள். உங்களது நாடகம் தெரியும். கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் தரவு உயர்த்தப்பட வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்த புத்தவிக்குகளின் கைகளினால் இளநீ குடித்து உண்ணாவிரதத்தை முடித்து கொண்ட நீங்கள் இன்று வரை அது சம்பந்தமாக கூச்சலிடுகின்றீர்களே தவிர, சாதாரணமாக ஒரு எம்பியாக இருக்கும் ஹரீஷ் அவர்கள் செய்யும் வேலையை நீங்கள் 2 இராஜாங்க அமைச்சர்கள்
அரசாங்கத்துடன் இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களினால் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கின்றது. உங்களினால் எதுவும் செய்ய முடியாமல் இருந்தால் அரசாங்கத்தில் இருந்து வெளியேறுங்கள். வெளியேறி மக்களோட மக்களாக நின்று போராடுங்கள். நாங்களும் ஒத்துழைப்பு தருகின்றோம். அரசாங்கத்தில் அங்காலயம் இருக்க வேண்டும், இங்காலயம் இருக்க வேண்டும். தமிழ் மக்களது வாக்கும் தேவை. அரசாங்கத்துடன் இராஜாங்க அமைச்சுகளாயும் இருக்க வேண்டும். தயவு செய்து நீங்கள் உங்களுடைய நாடகங்களை நிறுத்துங்கள். தமிழ் மக்கள் பாவம். தந்தை செல்வா இப்போ சொன்னாரா, தமிழ் மக்களை கடவுளாலும் காப்பாற்ற முடியாது. உங்களைப் போலாக்கள் இருந்தால் எக்காலத்திலும் கடவுளால் மாத்திரமல்ல யாராலும் தமிழ் மக்களை காப்பாற்ற முடியாத நிலை வரும். எனவே ஸ்ரீ சபாரத்தினம் அவர்கள் இன்று எங்களுடன் இல்லை. அவருடைய எண்ணம் முழுதும் நன்றாக இருந்தது. இன்றும் எங்களை அவருடைய எண்ணங்கள் வழிநடத்தி கொண்டு வருகின்றது. தூய எண்ணங்கள் இருக்கும் வரை நான் இந்த நாட்டிலே என்னுடைய வாழ்க்கையை வாழ விரும்புகின்றேன். சுதந்திரம் எமது பிறப்புரிமை. சுயாட்சி எங்களுடைய கோரிக்கை. அவருடைய எண்ணங்கள் முழுதும் தூய்மையானது. அவருடைய எண்ணங்கள் முழுதும் தமிழ் மக்களுக்கு உரிமை கிடைக்க வேண்டும், விடுதலை கிடைக்க வேண்டும். அவருடைய எண்ணங்கள் முழுதும் நாங்கள் ஒன்றாக பயணிக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அவருடைய எண்ணங்கள் முழுதும் தமிழ் மக்களை பகடக்காய்களாக்க பயன்படுத்தி நீங்கள் அரசியல் செய்யக்கூடாது. அதை நாங்கள் நிறைவேற்றி கொண்டு வருகிறோம். அவருடைய எண்ணங்களை நாங்கள் நெஞ்சிலே சுமந்து நாங்கள் அரசியல் செய்கிறோம் மக்களுக்காக. எனவே அவருடைய எண்ணம் போல் எதிர்காலத்திலும் நாங்கள் அனைவரும் ஒன்றாக பயணிக்க வேண்டும் என கேட்டு, அவரை போன்று எத்தனையோ ஆத்மாக்கள் எங்களுக்காக எங்களது மக்களுக்காக உயிரை விட்டவர்கள், அவருடைய ஆத்மாக்கள் அனைத்தும் சாந்தியடைய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.